அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 5க்கான டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 5ஓட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் பார்ட்ல கூட்டு வட்டியும், ரீசனிங் பார்ட்ல ஆங்கில அகராதி மற்றும் திசைகள். சரிங்களா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு கூட்டு வட்டி ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? கூட்டு வட்டி, தனி வட்டி இதெல்லாம் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% கூட்டு வட்டி வீதத்தில். அப்போ ஆர் வந்து எவ்வளவுனா 10%. எண் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 ஆண்டுகளில் ரூபாய் 10,164 மாறுகிறது. அப்ப இந்த 10,164 அப்படிங்கிறது என்னோட மொத்த தொகை. சரிங்களா? அசல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன வரும்? A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R by 100 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ A இருக்க இடத்துல 10,164 ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R இருக்க இடத்துல 10 by 100 தி ஹோல் ஸ்கொயர். ஒரு ஜீரோ கட் ஆயிரும். அப்போ 10,164 ஈக்குவல் டு P இன்ட்டு இங்க எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 10 பிளஸ் 1னா 11 ஸ்கொயர் பண்ணா 10 ஸ்கொயர் பண்ணா 100ன்னு வரும். சரிங்களா? நமக்கு P தான் தேவை. அப்போ மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 10,164 இன்ட்டு கீழே உள்ளது மேல போகும், மேல உள்ளது கீழே வரும். சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா 11 121, இங்க 9 11 99, மிச்சம் ஒரு 2, 26னா 11 22, மிச்சம் 4, 11 44. சரிங்களா? அடுத்து ஓர் 11 இங்க 11 8 88, மிச்சம் ஒரு 4, 44னா 11 44. அப்போ P வந்து என்ன வரும்னா 84. இந்த 2 0 அப்படியே வரும். சரிங்களா? அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணோம்னா 8,400. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து 8,400. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். பின்வருவனவற்றை ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்துக. சரிங்களா? டிக்ஷனரி ஆர்டர்ல நம்ம வரிசைப்படுத்தணும். இது ரொம்ப ஈஸியானதுதான். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புக்கு, ரெண்டாவது வந்து பவுல், மூணாவது வந்து போர்டு, நாலாவது வந்து பவுண்டரி, அஞ்சாவது வந்து பொட்டானிக்கல். சரிங்களா? அப்போ முதல் 2 எழுத்து பாருங்களேன், எல்லாத்துலயும் சேமா தான் இருக்கு. அப்போ அதை வச்சு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்த லெட்டர் பாருங்க, எது ஃபர்ஸ்ட் வரும்? ஏ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து 3. அடுத்து என்ன வரும்? இதை விட்டுட்டா அடுத்து என்ன ஆல்பபெட் வரும்? புக்கு. சரிங்களா? ஓ தான் அடுத்து வரும். அப்போ 3 1 3 1 இருக்கிற மாதிரி இருக்கா? 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. சரிங்களா? 3 1. அப்ப இதை விட்டுலாம். அடுத்தது பார்த்தா WUT. இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? 5 வரும். T அடுத்து U அடுத்துதான் Wன்னு வரும். சரிங்களா? அப்போ 3 1 5 4 2 பி ஆப்ஷன். என்ன அப்படின்னா என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. இதுல 2 இது எனக்கு எல்லா இதுலயும் இருக்கு. சரிங்களா? அப்ப அதை வச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அடுத்ததை பாருங்க. அடுத்தது என்னன்னா OWAUT இருக்கு. இந்த லெட்டர்ல எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க. ஏ ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து ஓ வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்னா டி வரும், அதுக்கப்புறம் யூ வரும். சரிங்களா? அப்போ 3 1 5 4 2 செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ரூபாய் 2,400க்கு. அப்போ பி வந்து எவ்வளவுனா 2,400, 5% கூட்டு வட்டி வீதத்தில். அப்போ ஆர் வந்து 5%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தொகை. எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணா? 2 வருஷம். இங்க நமக்கு மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சரிங்களா? n ஈக்குவல் டு 2. அப்போ 2 1 மாடல். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு 2,400க்கு 5% எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 2 0 கட் ஆயிரும். 24 5 பெருக்குனீங்கன்னா 120. அடுத்து வந்திருக்கிற அமௌண்ட்டுக்கு திருப்பி 5% என்ன வருதுன்னு பாருங்க. 1 0 1 இங்க 2 10, 1 இங்க 6. சரிங்களா? அப்போ n ஈக்குவல் 2னா 2 ஸ்டெப்பு. அடுத்து ஃபர்ஸ்ட் இதை 2ஆல பெருக்குங்க, ரெண்டாவது இதை 1ஆல பெருக்குங்க. இதை பெருக்குனா என்ன வரும்னா 240 ஓரார் 6. அப்போ 246. இதுதான் என்னன்னா என்னோட கூட்டு வட்டி. நமக்கு சம்முல கூட்டு வட்டி கேட்கலாம், மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணோம்? 2,400. அதுக்கு வட்டி வந்து 246. கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 6 4 6 2 26 46.
அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கு சரிங்களா. n ஈக்குவல் டு 2னா 2 1 மாடலு, n ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3 3 1 மாடல். 3 ஸ்டெப் இருக்கும், இதே மாடல் தான் சரிங்களா. அடுத்து பாருங்க 4. 20,000க்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில், அப்போ 6 தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் ரூபாய் 800 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். n ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா CI மைனஸ் SI ஈக்குவல் டு P இன்ட்டு R பை 100 தி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ CI மைனஸ் SI என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குரிய வித்தியாசம் 800, எவ்வளோ டெபாசிட் பண்ணோம் 20,000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 100 இன்ட்டு 100. நம்ம 6 தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ 1 2 3 4 4 ஜீரோக்கு 4 ஜீரோ கட் ஆயிரும். இங்க அடி கொடுத்தீங்கன்னா 400 வரும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400, ஆர் வந்து என்ன வரும்னா 20ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஆர் வந்து 20%. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட் சரிங்களா. அடுத்து 5வது சம், திசைகள் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்கோம் சரிங்களா. என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஏ மற்றும் பி என இருவர் சூரியன் மறையும் நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து அமர்ந்துள்ளனர். ஏயோட நிழல் வந்து பியோட வலது பக்கம் விழுது அப்படின்னு சொல்றாங்க. எனில் பி எந்த திசையை பார்த்து அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரிங்களா. ஸோ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு சரிங்களா. இப்போ சூரியன் மறையும் நேரத்தில், அப்போ சூரியன் வந்து எங்க மறையும் அப்படின்னா மேற்கு திசையில தான் சூரியன் மறையும் சரிங்களா. இப்போ மேற்குல மறையும் போது ஒருத்தரோட நிழல் வந்து எங்க விழும்னா கிழக்கு பக்கம் விழும் சரிங்களா. சூரியன் மறையும் நேரத்துல ஆப்போசிட்டா விழும். மேற்குல மறைஞ்சா நிழல் வந்து கிழக்குல முடியும் சரிங்களா. இதே சூரியன் உதிக்கும் நேரம்னு கேட்டாங்கன்னா கிழக்குல சூரியன் உதிக்கும் சரிங்களா. அப்போ நிழல் வந்து எங்க வந்து விழும்னா மேற்கு பக்கம் வந்து விழும் சரிங்களா. இவங்க என்ன சொல்றாங்க, ஏ மற்றும் பி ஒருவரை ஒருவர் பார்த்து அமர்ந்துள்ளனர். ஒன்னு 2 பேரும் இப்படி இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா. இப்படி இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து அமர்ந்துள்ளனர். இந்த பொசிஷன் வேணா இடம் மாறலாம் சரிங்களா. ஏயின் நிழல் பியின் வலது பக்கம், ஏயோட நிழல் பிக்கு வலது பக்கம். அப்ப எனக்கு நிழல் வந்து இங்கதான் விழுகணும். பி வந்து இங்க இருந்தா மட்டும்தான் இவர் வந்து இவரோட வலது பக்கம் சரிங்களா. அப்ப ஏ வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருப்பாங்க. ஒருவர் பார்த்துருக்காங்க, ஏயோட நிழல் வந்து பிக்கு வலது பக்கம். இப்போ பி இங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா இது அவருக்கு இடது பக்கம், இது அவருக்கு வலது பக்கம் சரிங்களா. அப்ப பி எந்த திசையை பார்த்து இருக்காங்க, வடக்கு திசையை பார்த்து இருக்காங்க சரிங்களா. அடுத்த 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்றாங்க, ரூபாய் 15,000க்கு 5% கூட்டு வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் 3 வருடங்களுக்கு கிடைக்கும் தொகை என்ன. அப்ப எவ்வளவு டெபாசிட் பண்றோம்னா 15,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். வட்டி எவ்வளவு தராங்க, வட்டி வீதம் வந்து 5%, என்ன வந்து 3. கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. அப்போ n ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறாங்க. அப்போ 3 3 1 மாடல் 3 ஸ்டெப் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. இது இதுவும் அடியாயிரும். அப்போ 0 15 5 75 750. அடுத்து வந்திருக்கிற அமௌண்ட்டுக்கு திருப்பி 5% என்ன வருதுன்னு பாருங்க. 5/100 சரிங்களா. 1 0 1 0 1 இங்க 2 1 இங்க 37.5 சரிங்களா. அடுத்து திருப்பி வந்திருக்கிற 37.5க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ ரெண்டையும் பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும், 5 25 புள்ளி வச்சு மிச்சம் 2, ஐயெல்லாம் 35 37 மிச்சம் 3 3 5 15 18/100. அப்ப 2 0 இருக்கு, புள்ளி வந்து 2 இது தள்ளி வரும். அப்ப என்ன வரும்னா 1.87ன்னு வரும் சரிங்களா. டிவைட் பண்ணி போனாலும் போடலாம், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இதை 3ஆல பெருக்கணும், இதை 3ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். இதை 3ஆல பெருக்கணும் என்ன வரும், 0 3 5 15 மிச்சம் 1 3 21 22 சரிங்களா. அடுத்து இதை பெருக்கணும் என்ன வரும், 37.5 3ஆல பெருக்கும். பெருக்கனா என்ன வரும், 5 15 மிச்சம் 1 3 21 22 மிச்சம் 2 3 9 11 சரிங்களா. 112.5 சரிங்களா.
அடுத்து இங்க வந்து என்ன வரும்னா 1.87. அப்ப இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 7 8 5 கூட்டினீங்கன்னா 13, மிச்சம் ஒரு 1 சரிங்களா? இது வராது. 3 4 இங்க ஒரு புள்ளி. அடுத்து 6 3 2364.37. நம்ம கொஸ்டின் எது கேட்கல, என்ன கேட்கறாங்கன்னா மொத்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. எவ்வளவு டெபாசிட் பண்ணோம்? 15,000 ரூபாய் டெபாசிட் பண்ணோம். பேங்க் நமக்கு எவ்வளவு வட்டி தருதுன்னா 2364.37. அப்போ 0.37 இதை கூட்டினீங்கன்னா 4 6 3 7 சரிங்களா? இப்போ 17,364.37 வரும் சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு சரிங்களா? அடுத்து 7ஆம் ஒருவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்ல வடக்கு நோக்கி நிற்கிறார். திசைகள் சம்மு. அப்போ படம் வரைஞ்சிக்கலாம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சரிங்களா? ஸோ இதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இப்படி நான் நடந்து போனேன் அப்படின்னா இது வந்து எனக்கு லெஃப்ட், இது வந்து ரைட்டு, அப்படி மாறி மாறி போட்டுருவோம். L6 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 சரிங்களா? ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே மாத்திட்டே வாங்க. இங்க லெஃப்ட் ரைட் இருந்துச்சுன்னா இங்க லெஃப்ட், அடுத்து ரைட்டு, ரைட் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ரைட்டு சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க? வடக்கு நோக்கி நடக்கிறார். அப்போ இந்த மாதிரி நடந்து போறேன் சரிங்களா? அப்ப இது என்னோட இடது, இது வந்து வலது. அடுத்து என்ன சொல்றாங்க? பின் இடது பக்கம் திரும்பி சிறிது தூரம் நடக்கிறார். அப்ப இந்த பக்கம் பார்த்து மேற்கு நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கேன் சரிங்களா? அப்போ இங்க நிப்பேன். இது வந்து எனக்கு வலது, இது இடது சரிங்களா? என்ன சொல்றாங்க? வலது பக்கம் திரும்புகிறார். அப்போ வலது பக்கம் இந்த இருக்கு சரிங்களா? வலது பக்கம் திரும்பி சிறிது தூரம் நடந்த பிறகு திருப்பி வடக்கு நோக்கி தான் இருக்கேன். இது லெஃப்ட், இது ரைட்டு. இடது பக்கம் திரும்புகிறார். இப்போ இடது பக்கம்னா இந்த மாதிரி நடந்துடும் சரிங்களா? இப்போ எந்த திசையை பார்த்து இருக்கோம்? மேற்கு திசையை பார்த்து இருக்கோம் சரிங்களா? திசைகள் சம்ம பொறுத்த வரைக்கும் சென்டர் பாயிண்டா உங்களை பிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? நீங்க நடந்து போற மாதிரியே இமேஜின் பண்ணுங்க, ஈஸியா ஆன்சர் போட்டலாம் சரிங்களா? என்ன பண்றோம்னா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன பண்றோம்? வடக்கு நோக்கி நடக்கிறோம். இந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்க நிக்கிறோம். அப்ப இது என்னோட இடது, இது வந்து வலது சரிங்களா? இடது பக்கம் திரும்புகிறார். இடது பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் நடக்கிறேன் சரிங்களா? அப்போ இந்த டைரக்ஷனை பார்த்து இருப்பேன். பார்க்கும்போது இது வந்து எனக்கு லெஃப்ட் சைடு, இது வந்து எனக்கு ரைட் சைடு சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? வலது பக்கம் திரும்பி திருப்பி சிறிது தூரம் நடக்கிறேன். அப்ப இங்க நான் வந்து இப்ப இங்க நிக்கிறேன் சரிங்களா? அப்ப இது என்னோட ரைட்டு, இது என்னோட லெஃப்ட். பின் சிறிது தூரம் நடந்த பிறகு திருப்பி இடது பக்கம் சரிங்களா? அப்ப இடது பக்கம் திரும்பி நான் இருக்கிறேன். எந்த பக்கம் பார்த்துருப்பேன்னா மேற்கு பக்கத்தை பார்த்து நிற்பேன் சரிங்களா? ஸோ சிம்பிளான கொஸ்டின். அடுத்து ரூபாய் 25,000 ஆனது. எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 25,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் என்ன வந்து என்ன வரும்னா 2 ஆண்டு ரூபாய் 36,000 மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன? அப்போ 36,000 அப்படிங்கிறது என்னோட மொத்த தொகை. ஆர் வந்து என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? A = P × 1 + R/100 whole power n சரிங்களா? A இருக்க இடத்துல 36,000, P வந்து அப்படியே கீழே வந்துடும் சரிங்களா? 25,000 = 1 + R/100. R தான் கண்டுபிடிக்கணும், தி ஹோல் ஸ்கொயர்னு வரும் சரிங்களா? அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 0க்கு 3 0 அடி ஆயிரும் சரிங்களா? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்களேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5. இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 1 + R/100ன்னு வரும் சரிங்களா? அப்போ R/100 = இந்த +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 சரிங்களா? அப்ப என்ன வரும்? R/100 = எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 6 - 1 சாரி 6 - 5/5. 6ல 5 போயிடுச்சுன்னா 1/5. அப்ப என்ன வரும்னா R = 1/5 × 100. இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 20% வரும் சரிங்களா? அப்போ R வந்து எவ்வளோனா 20%. ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரும் சரிங்களா? அடுத்து 9வது சம். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் 37,500க்கு வட்டி எப்படி கணக்கு பண்றாங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை சரிங்களா? அரை ஆண்டுக்கு ஒரு முறை எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 37,500. ஆர் வந்து
8%. சரிங்களா? எண் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1/2 ஆண்டு எனில் கிடைக்கும் வட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எனக்கு எத்தனை அரையாண்டு இருக்கும்னா 2 அரையாண்டு இருக்கும். 6 மாதம் 6 மாதம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப எண் வந்து என்னன்னா 2. இதே காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்கும்னா 4 காலாண்டு இருக்கும். சரிங்களா? 3 3ஆ பிரிக்கலாம். அரையாண்டுனா 6 6ஆ பிரிக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்கும். சரிங்களா? காலாண்டுனா 3 3ஆ பிரிக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்கும்னா 4 காலாண்டு இருக்கும். சரிங்களா? இதுல அரையாண்டுன்னு கொடுத்ததுனால 2 பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 6 வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 2ஆல டிவைட் பண்றோம்னா எனக்கு கொடுத்துருக்கிற வட்டி வீதம் வந்து வருஷத்துக்கு ஒருக்க பாக்குறது. ஆனா நான் இப்ப அப்படி பார்க்கல. எப்படி பாக்குறாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு, அதனால 2ஆல டிவைட் பண்றேன். இது காலாண்டுன்னு கொடுத்திருந்தா ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு, அப்ப 4ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? 4%. இது மொத்தம் எவ்வளவு? 18 மாதம். சரிங்களா? அப்ப 6 6ஆ பிரிச்சா எத்தனை வரும்? 3 6 வரும். அப்ப n = 3 மாடல். சரிங்களா? அப்போ 3 3 1 மாடல். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுங்க? 37,500க்கு 8% பார்க்க கூடாது, 4% பாருங்க. 4/100. 2 0க்கு 2 0 அடியானம். இதை பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 5 20, மிச்சம் ஒரு 2. 4 28, 28 + 2னா 30, மிச்சம் 3. 3 12, 15. 1500. அடுத்து 1500க்கு 4% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0 2 0 அடியாயிரும். 15 60. சரிங்களா? அடுத்து வந்திருக்கிற 60க்கு 4% என்ன வருதுன்னு பாருங்க. 1 0 1 0. அப்போ 4 24/10. ஆன்சரு 2.4. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதை 3ஆல பெருக்குங்க, ரெண்டாவது இது 3ஆல, மூணாவது இது 1ஆல. இதை பெருக்குனா என்ன வரும்? 4500. இங்க வந்து 180. இங்க வந்து 2.4. அப்போ இங்க ஒரு 2.4, 8 6 46 82.4ன்னு வரும். சரிங்களா? 4682.4. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின். அரையாண்டு பார்த்தோம், இங்க காலாண்டு. காலாண்டுக்கு ஒரு முறை. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்கும்? 4 காலாண்டு இருக்கும். சரிங்களா? 3 3ஆ பிரிப்போம். இவங்க என்ன சொல்றாங்க? எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 1200. எவ்வளவு வட்டி விதத்துல? 12% ஆண்டு வட்டி வீதம். சரிங்களா? ஆண்டு வட்டி வீதத்துல. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12%. நம்ம வருஷத்துக்கு பார்க்கல, காலாண்டுக்கு பார்க்கிறோம். அப்ப 6 எத்தனையால டிவைட் பண்ணணும்? 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப என்ன வரும்னா 3% வரும். சரிங்களா? 6 மாதங்களுக்கு n வந்து 6 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 6 மாசத்துல எத்தனை காலாண்டு இருக்கும்னா 2 காலாண்டு இருக்கும். 2 2ஆ பிரிக்கலாம். அப்ப n = 2 மாடல். சரிங்களா? வழக்கம் போல 1200க்கு 3% என்ன வருதுன்னு பாருங்க. இதையும் கேன்சல் ஆயிடும். 12 3 36. அடுத்து 36க்கு 3% என்ன வருதுன்னு பாருங்க. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்னா 108/100. அப்போ 2 0 இருக்கா? அப்ப இங்க இருக்கிற புள்ளி வந்து 2 இது தள்ளி போகும். 1.08. ஃபர்ஸ்ட் இதை 2ஆல பெருக்கணும், ரெண்டாவது இதை 1ஆல பெருக்கணும். அப்போ 72. இங்க 1.08. அப்போ கூட்டினீங்கன்னா 73.08. சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல ஞாபகம் வைக்க வேண்டியது அப்படின்னா அரையாண்டுனா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்கும். சரிங்களா? அப்போ 6 எதால டிவைட் பண்ணணும்னா 2ஆல டிவைட் பண்ணணும். என்ன இது கொடுத்திருந்தாலும் 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? இதே இது காலாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு இருக்கும். சரிங்களா? 3 3 3 3. அப்போ 6 என்ன கொடுத்தாலும் அதை எதால டிவைட் பண்ணணும்னா 4ஆல டிவைட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாடல் சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து 11வது கொஸ்டின். திசைகள் வச்சு கொடுத்துருக்கோம். ஒருவர் தனது வீட்டில் இருந்து
கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரிங்களா? ஒருவர் அப்போ இங்க நான் இதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்படி நான் விழுந்து போனேன் அப்படின்னா இது லெஃப்ட், ரைட்டு, எல் 6, எல் 6, எல் 6. சரிங்களா? மேற்கு நோக்கி 9 கிலோமீட்டர் நடக்கிறார். ஸோ இங்கிருந்து இப்படி நடந்து வரும். சரிங்களா? எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம்னா 9 கிலோமீட்டர். ஸோ நான் இந்த பக்கம் பார்த்துருக்கேன். இது எனக்கு லெஃப்ட், இது எனக்கு ரைட்டு. இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, பிறகு தெற்கு நோக்கி 11 கிலோமீட்டர். தெற்குனா எங்க இருக்கு, கீழே இருக்கு. இதை நோக்கி எவ்வளவு தூரம் நடக்கிறோம், 11 கிலோமீட்டர். சரிங்களா? அப்ப இங்க இருந்து 11 கிலோமீட்டர் நடக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க, மேலும் கிழக்கு நோக்கி, இப்ப இங்க நிக்கிறேன் நானு, இங்க இருந்து எவ்வளவு தூரம் நடக்கிறேன், கிழக்கு நோக்கி 13 கிலோமீட்டர். இங்க இருந்து இங்க வரைக்கும் 9 கிலோமீட்டர். இது போக எக்ஸ்ட்ரா இங்க ஒரு 4 கிலோமீட்டர். அப்பதான் ரெண்டையும் கூட்டினா எனக்கு 13 வரும். சரிங்களா? இப்போ இங்க நிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, கடைசியாக 4 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். இப்ப இங்க நிக்கிறேன், திருப்பி என்ன பண்றோம், மேற்கு நோக்கி வரும். அப்ப திருப்பி ரிவர்ஸ்ல வரேன். அப்ப 4 கிலோமீட்டர். இப்ப இங்கதான் நான் நிக்கிறேன். சரிங்களா? கொஸ்டின் என்ன சொல்றாங்க, எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பார். இங்க ஸ்டார்ட் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப இது பாருங்களேன், இது எப்படி இருக்கு, ஆப்போசிட் சைஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இங்கேயும் 9, இங்கேயும் 9, இங்க 11, அப்ப இங்க 11 வரும். சரிங்களா? அப்ப ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கேன்னா 11 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். சரிங்களா? அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாங்க, நம்ம படம் மட்டும் தான் வரையணும். சரிங்களா? இந்த மாடல் சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில், அப்போ n வந்து 3ன்னு இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை என்னன்னு எனக்கு தெரியாச்சுங்களா, 3 வருஷத்துல எவ்வளவு மாறுதான், 10,648. அதே இது 2 வருடங்களில் 9,680 மாறுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுக்கும் முதல்ல மைனஸ் பண்ணுங்க. பண்ண என்ன வரும், ஒரு வருட வட்டி கிடைக்கும். சரிங்களா? கழிச்சுன்னா எவ்வளவு வரும், 8, இங்க 5, இங்க 14. 14 8 போயிடுச்சுன்னா 6, இங்க 9, இங்க 15. 15ல 6 போயிடுச்சுன்னா 9ன்னு வரும். சரிங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒரு வருஷம் வட்டி கிடைச்சிருச்சு. சரிங்களா? P × N × R/100. எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு, 968 ஈக்குவல் டு P வந்து எவ்வளவு, 80 × N1, R தான் நம்ம கண்டுபிடிக்கணும், பை 100. சரிங்களா? இப்போ ஒரு 0 அடி ஆயிரும். நம்ம 6 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 968 கீழே உள்ளது வந்து எனக்கு மேல உள்ளது எனக்கு கீழே வந்துடும், ஈக்குவல் டு R. இது எனக்கு கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அப்போ R வந்து எவ்வளவு வரும்னா 10% வரும். சரிங்களா? ஸோ ஏ ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 13வது சம், ரோகன் என்பவர் மேற்கு நோக்கி நடக்கிறார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரிங்களா? இப்போ இதான் எனக்கு அந்த திசைகள். சரிங்களா? இது வந்து எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? இதுல நடுவுல கூடி கோடு வரைஞ்சேன் அப்படின்னா அது எவ்வளவு இருக்கும்னா, இங்க ஒரு 45 டிகிரி இருக்கும், இங்க ஒரு 45 டிகிரி இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இங்கிட்ட ஒண்ணு வரைஞ்சேன் அப்படின்னா இது மொத்தமா எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி. நேர்கோட்டுல கோணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி. இப்ப இதுல பாருங்களேன், என்ன சொல்றாங்க, மேற்கு நோக்கி நடக்கிறாங்க. அப்போ இதான் எனக்கு மேற்கு, இந்த பக்கம் பார்த்து நிக்கிறேன். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, கடிகார திசையில் 45 டிகிரி. இது ஃபுல்லன் திரும்பினா 90, அப்போ 45னா பாதி வரைக்கும். கடிகார திசைனா இந்த மாதிரி. இப்போ இங்க இருக்கிறேன். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, பின் மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி. அப்போ இங்க ஒரு லைன் வரைங்க. இது வந்து எனக்கு நேர்கோடா, அப்ப நேர்கோட்டுல எவ்வளவு இருக்கும்னா 180 இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க நிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, பிறகு 225 டிகிரி கடிகார எதிர் திசை. அப்ப எப்படி இருக்கும், கடிகார எதிர் திசைனா இந்த வாக்குல. சரிங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளவு இருக்கும்னா 180 இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்தேன் அப்படின்னா இங்க ஒரு 45 டிகிரி, இங்க ஒரு 180, இங்க ஒரு 45, 225. அப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே நான் திருப்பி வந்துட்டேன். எனில் தற்போது அவர் எந்த திசையில இருப்பான், எங்க ஆரம்பிச்சுன்னா அங்கேயே வந்துட்டேன். அப்ப ஆன்சரு மேற்கு திசை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து
ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது அதே தொகைக்கு அதே வட்டி விதத்தில் அதே கால அளவில் கிடைக்கும் தனி வட்டியை விட 10 அதிகம். சரிங்களா? அதாவது கூட்டு வட்டி எப்படி இருக்குன்னா தனி வட்டியை விட ஒரு 10 எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ என்ன வரும்னா 10. இந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போறோம். இது டைரக்டா கொடுக்காம கொஞ்சம் இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அசல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பி நான் கண்டுபிடிக்கணும். என் எவ்வளவு 2 ஆண்டுகளில், ஆர் வந்து 5%. சரிங்களா? சிஐ மைனஸ் எஸ்ஐ என்ன கொடுத்துருக்காங்க 10ன்னு கொடுத்துருக்காங்க. 2 வருஷம்னா ஃபார்ம்ல என்ன வரும் சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயர். இது எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10 ஈக்குவல் டு பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து எவ்வளவு 5/100 பவர்ல 2. சரிங்களா? 1 இங்க 20. அப்போ 10 ஈக்குவல் டு பி இன்ட்டு 20 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 400. அப்போ பி வந்து என்ன வரும்னா 10 இன்ட்டு 400 ஆன்சரு 4000 வரும். சரிங்களா? அப்போ பிக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்றோம்னா 4000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். ஸோ வழக்கமா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் அப்படின்னு அவங்களே டைரக்டா கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க கொஞ்சம் இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்த சம்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருடங்களில் ரூபாய் 7200 மாறுகிறது எனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? ஆர் வந்து எவ்வளவு 20%, என் வந்து 2, மொத்த தொகை 7200. என்ன கேட்குறாங்க பி வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 7200 ஈக்குவல் டு பி தான் கண்டுபிடிக்கணும். 1 + ஆர் எவ்வளவு 20/100 தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஒரு 0 அடி கொடுத்துடலாம். 1 இங்க 5. சரிங்களா? அப்போ 7200 ஈக்குவல் டு பி இன்ட்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 + 1னா 6. அது ஸ்கொயர் பண்ணா 36/25 வரும். சரிங்களா? அப்போ பி ஈக்குவல் டு 7200 இன்ட்டு 25/36. ஓர் 36 இங்க 36 72 200. அப்போ 0 0 25 2 50. அப்போ எவ்வளவு டெபாசிட் பண்றோம்னா 5000 ரூபாய். டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து 16வது கொஸ்டின். என்ன சொல்றாங்க டால்பின் என்ற சொல்லை ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்தி மாற்றியமைத்தால் இடப்பக்கத்திலிருந்து 5ஆவதாக அமையும் எழுத்து என்ன? சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஆல்பபெட் ஆர்டர்ல எழுதுங்க. DOLBHIN. எது ஃபர்ஸ்ட் வரும் டி வரும். சரிங்களா? அடுத்து என்ன வரும் H, அடுத்து I, அதுக்கப்புறம் L, அடுத்து N, O, அடுத்து P. அப்ப இடது பக்கத்துல இருந்து 5ஆவது எழுத்து 3 4 5. 5ஆவது எழுத்து என்ன இருக்குன்னா N இருக்கும். சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 17வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 வருடங்களில் 10% தனி வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 500 எனில் அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே கால அளவில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இந்த மாதிரி சம்பந்தம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி கேட்பாங்க, அல்லது கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க எஸ்ஐல டெபாசிட் பண்றோம். சரிங்களா? பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து எவ்வளவு 10%, என் வந்து 2. சரிங்களா? எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் 500 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். என்ன வரும் 500 இன்ட்டு 100/10 இன்ட்டு 2 ஈக்குவல் டு பி. டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 1 1 கேன்சல் ஆயிரும். 1 இங்க 25. அப்போ பி வந்து என்ன வரும்னா 2500 வரும். இப்ப இந்த 2500க்கு கூட்டு வட்டி என்ன வருதுன்னு பாருங்க. சரிங்களா? n வந்து 2. அப்போ 2 1 மாடல் 2500க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு 0 இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 250. அடுத்து 250க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு 0 இது எதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சரு
25. அப்ப இதை 2ஆல பெருக்கும், இதை 1ஆல பெருக்கும். பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும்? 500, இங்க ஒரு 25. அப்ப ஆன்சரு 525ன்னு வரும். சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். தனி வட்டி கொடுத்துருக்காங்க, அதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல இருந்து அசல் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அதை தூக்கி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறேன். ஸோ அடுத்து 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டின் பாருங்களேன். இதுலயும் ஆங்கில அகராதின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? EMIGRANT. EMISSARY. அடுத்து EMBOLDEN. அடுத்து EMBEZZLE. அடுத்து எமினன்ஸ் EMINENECE. அடுத்து EMPATHI. அடுத்து EMPATHZETHIC. இப்போ 1 2 3 4 5 6 7. முதல் 2 தான் பாருங்க. இதை வச்சு எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ 3ஆவது வச்சு பாருங்க. 3ஆவது வச்சு பார்க்கும்போது 2 இதுல பி இருக்கு, 2 இதுல ஐ இருக்கு, 2 இதுல பி இருக்கு. சரிங்களா? அப்போ முதல்ல இது 2ல தான் ஏதோ ஒண்ணு வரப்போகுது. சரிங்களா? இங்க பி இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன இருக்கு? இங்க இ இருக்கு, இங்க ஓ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரும்னா 4 வரும். அடுத்து 3ன்னு வரும். சரிங்களா? இதையும் ஒமிட் பண்ணிடலாம். 4 3 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2 3 இது இருக்கு. சரிங்களா? அடுத்து ஐ 3 ஐ இருக்கு, 2 பி இருக்கு. சரிங்களா? அப்போ ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு பி வரும். ஐய பாருங்க. அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? ஜி எஸ் என். எது ஃபர்ஸ்ட் வரும்? ஜி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? 4 3 1. 4 3 1 இருக்கிற மாதிரினா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து என்ன வரும்? ஐஏ பார்த்தா இங்க எஸ் இருக்கு, இங்க என் இருக்கு. அப்போ 5 வரும், அதுக்கப்புறம் 2 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க வாங்க. இங்க பிஏ. இதுல எல்லாமே சேமா இருக்கு. இங்க ஐ இருக்கு, இங்க டி இருக்கு. அப்போ 6 7. 4 3 1 5 2 6 7. சரிங்களா? சோ அந்த கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுத போறோம். ரொம்ப சிம்பிளானதுதான். சரிங்களா? சோ அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. 19 என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் என்ற தொகைக்கு 8% ஆண்டு தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியானது ரூபாய் 4000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியின் பாதியாகும் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? சரிங்களா? இந்த மாதிரி சம் கொஞ்சம் முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னு தனி வட்டி, இன்னொன்னு கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தனி வட்டியில ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றேன், அதே மாதிரி கூட்டு வட்டியில ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றேன். இங்க கிடைக்கிற தனி வட்டி எப்படி இருக்குன்னா, கூட்டு வட்டியில எவ்வளவு கிடைக்கும் அதுல பாதி. அப்ப 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். இங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 8 இன்ட்டு 3/100. இந்த பக்கம் நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம். சரிங்களா? எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4000. 4000க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. 10/100. ஒரு 0 1 1 1. அப்போ 400. சரிங்களா? அடுத்து வந்திருக்கிற 400க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு 0 1 1 1 கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சரு 40. இதை 2ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். அப்ப 800, இங்க ஒரு 40, 840 வரும். சரிங்களா? அப்போ கூட்டு வட்டியில எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 840 ரூபாய் எனக்கு கூட்டு வட்டியா கிடைச்சிருக்கு. அப்ப இங்க என்ன வரும்னா 840/2ன்னு வரும். சரிங்களா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2 0 இன்ட்டு கீழே இருக்கிற 100 மேல போகும், மேல உள்ளது கீழே வரும். 8 இன்ட்டு 3. ஒரு 3 3 இங்க ஒரு 3 3 மிச்சம் 1 4 3 12 0. சரிங்களா? அடுத்து ஈர்னாங்க 8 இங்க 3 12 மிச்சம் 2 5 20. 1 இங்க 50ன்னு வரும். சரிங்களா? அப்போ 0 5 25 மிச்சம் 2 3 15 17. அப்போ தனி வட்டியில எவ்வளவு டெபாசிட் பண்ணோம்னா 1750. அடுத்து 20வது சம். 20வது சம் என்ன சொல்றாங்க பாருங்களேன். ஸோ டைரக்ஷன் வச்சு ஒரு சம்ஸ். சரிங்களா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரிங்களா? இப்போ இங்கேருந்து இதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்படி நடந்து போனா லெஃப்ட்
ரைட்டு எல்லு 6 எல்லு 6 எல்லு 6 சரிங்களா. என்ன சொல்றாங்க, ராகுல் என்பவர் 20 மீட்டர் வடக்கு நோக்கி சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு 20 மீட்டர் சரிங்களா வடக்கு நோக்கி நடந்து போறேன். அடுத்து என்ன பண்றாங்க, பின் வலது பக்கம் திரும்பி 20 மீட்டர், வலது பக்கம் திரும்பி 20 மீட்டர். அடுத்து என்ன சொல்றாங்க, பிறகு வலது பக்கம் திரும்பி, வலது பக்கம்னா திருப்பி இங்க திரும்பி எவ்வளவு, ஒரு 10 மீட்டர் சரிங்களா. பின் மீண்டும் வலது பக்கம் திரும்பி, மீண்டும் வலது பக்கம்னா எனக்கு எதை பார்த்துருக்கேன்னா இந்த பக்கம் சரிங்களா. பின் மீண்டும் வலது பக்கம் திரும்பி 10 மீட்டர் நடக்கிறார், இங்கிட்ட ஒரு 10 மீட்டர். அப்போ அவர் எந்த திசையை நோக்கி இருப்பார், எந்த திசையை பார்த்து இருப்பேன்னா இந்த பக்கம் பார்த்திருக்கேன், அப்போ மேற்கு திசையை பார்த்து இருப்பார் சரிங்களா. ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையான வித்தியாசம் 620 எனில் அசல் என்ன. ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ என்ன வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு. அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா பி இன்ட்டு ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயரு 3 பிளஸ் ஆர் பை 100 சரிங்களா. இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க 620, பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் எவ்வளோனா 10/100 தி ஹோல் ஸ்கொயரு 3 பிளஸ் 10/100. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 அடியாயிரும். அப்போ 620 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/10 இன்ட்டு 1/10 இன்ட்டு இங்க எல்சிஎம் எடுத்தா 30 31/10 வரும் சரிங்களா. நமக்கு பி தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 620 கீழே இருக்கிறது எல்லாம் மேலே வரும். 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10/31 1 இங்க 2 0 சரிங்களா. அப்போ 20, அது போக ஒரு 3 0. இப்போ எவ்வளோ வரும்னா ஆன்சரு 20,000 வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 22 ரூபாய் 80,000க்கு 3 ஆண்டு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம். அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து என்ன அப்படின்னு கேட்குறேன் சரிங்களா. எவ்வளோ டெபாசிட் பண்றோம் 8000, ஆர் வந்து எவ்வளவு 5%, n வந்து 3 சரிங்களா. அப்போ ஃபார்முலா என்ன, சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயரு 3 பிளஸ் ஆர் பை 100 சரிங்களா. அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இங்கே ஒரு 8000 இன்ட்டு 6 இடத்துல 5/100 இன்ட்டு 5/100 இன்ட்டு இங்கே வந்து 300 305/100ன்னு வரும் சரிங்களா. 1 2 3 3 0க்கு 3 0. அடுத்து 2 10 1 5 இங்க 25 100 1 5 4 20 இங்க 61 1 4 4 8 இது கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 61ன்னு வரும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் எவ்வளவு வரும்னா 61. ஏ ஆப்ஷன் வரும் சரிங்களா. இந்த மாடல் சம் கொஞ்சம் நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து ரூபாய் 1000 ஆனது எத்தனை வருடங்களில் 10% கூட்டு வட்டி வீதத்தில் 1331 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்பவும் போல ஒரிஜினல் மாடல்லே பண்ணுங்க சரிங்களா. 10% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 கட் ஆயிரும். அப்போ 100 சரிங்களா. நான் எவ்வளோ டெபாசிட் பண்றேன் 1000 ரூபாய் டெபாசிட் பண்றேன். எவ்வளோ எனக்கு கிடைக்கும் 1331 ரூபா கிடைக்கும் சரிங்களா. அப்போ எனக்கு கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்குன்னா 331 சரிங்களா. இப்படி கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்திருக்கிற அமௌண்ட்டுக்கு திருப்பி 10% கண்டுபிடிங்க. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 10ன்னு வரும் சரிங்களா. ஸோ 2 இது பண்ணும்போது இதை 2ஆல பண்ணுவோம் 200, இதை 1ஆல பண்ணுவோம் 10, 210 வரும் சரிங்களா. ஆனால் இங்கே நமக்கு என்ன வரணும் 331. அப்போ இன்னொரு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சு பாருங்க. வந்திருக்கிற 10க்கு 10% எவ்வளோன்னு பார்க்கலாம். கேன்சல் ஆனால் ஆன்சர் 1. அப்போ இது 3ஆல, இது 3ஆல, இது 1ஆல. அப்போ 300 30 1. அப்போ ஆன்சரு 331 எனக்கு கரெக்டாக வருது. அப்போ n ஈக்குவல் டு 3 ஸ்டெப்பு வந்திருக்கு. அப்போ n ஈக்குவல் டு 3 சரிங்களா. அடுத்து சீதா என்பவர் 1,80,000. அப்போ P ஈக்குவல் டு 1,80,000, ஆர் வந்து
10%. எதுல வாங்கியிருக்கோம்? தனி வட்டி வீதத்தில். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா தனி வட்டி. கடனாக பெற்றாள், அதே நாளில் அந்த தொகையை அவள் தோழியிடம் அதே வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியாக கடன் அளித்தாள் எனில் 2 வருட முடிவில் சரிங்களா அவளுக்கு கிடைக்கும் லாபம் என்ன? சரிங்களா? இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் போய் ஒருத்தட்ட கடன் வாங்குறேன். எப்படி வாங்குறேன் அப்படின்னா தனி வட்டி வீதத்துல வாங்குறேன். சரிங்களா? வாங்கி அடுத்த நிமிஷமே இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன். எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா கூட்டு வட்டியில கொடுக்குறேன். சரிங்களா? அப்ப எனக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். எஸ்ஐ எவ்வளவு வரும்னா 1,80,000 இன்ட்டு 10 இன்ட்டு 2/100. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 சரிங்களா? அப்போ 1 2 3 18 2 36 சரிங்களா? அப்போ எஸ்ஐ வந்து எனக்கு எவ்வளவு வரும்னா 36,000 ரூபாய். நான் வாங்கின கடனுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கணும்னா 36,000 ரூபாய். இப்போ கூட்டு வட்டி என்ன வருதுன்னு பாருங்க. 1,80,000 10% என்ன வருதுன்னு பாருங்க. 10/100. 1 1 1 1 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 3 18,000 சரிங்களா? அடுத்து 18,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஒரு 0 ஒரு 0 1 1 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 1,800. இதை 2ஆல பெருக்குவோமா? இதை 2ஆல பெருக்குவோம், இதை 1ஆல பெருக்கணும். அது 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 36,000 இங்க 1,800. அப்ப எவ்வளவு வரும்னா 47,000 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்னா 47,800 வரும் சரிங்களா? அப்போ நான் எவ்வளவு வட்டி கொடுக்கணும்? 36,000 ரூபாய். அந்த 36,000க்கு இந்த 36,000 போயிடும் சரிங்களா? அப்ப எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குன்னா 1,800 ரூபாய் எனக்கு லாபமா கிடைக்கும் சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1,800. அடுத்து 25வது சம் பாருங்களேன். இது ஒரு டைரக்ஷன் சம். என்ன சொல்றாங்க? வடகிழக்கு என்பதை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு சரிங்களா? இது வந்து எனக்கு என்ன? வடகிழக்கு. இது வந்து வட மேற்கு. இது வந்து என்ன வரும்? தென்கிழக்கு. இது வந்து என்ன வரும்? தென்மேற்கு. இப்போ கொஸ்டினுக்கு வரும். வடகிழக்கு வந்து என்னன்னு சொல்றாங்க? வடகிழக்கை கிழக்கு சரிங்களா? வடகிழக்கு என்ன சொல்றாங்கன்னா கிழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வடக்கு என்பதை வடகிழக்கு, வடக்கு என்பதை வடகிழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா? வடக்கு என்பதை வடகிழக்கு எனவும், வடமேற்கு என்பதை வடமேற்கு, வடமேற்கு என்பதை வடக்கு எனவும், வடமேற்கு என்பதை வடக்கு எனவும் கொண்டால் கொஸ்டின் வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா தெற்கு என்பது எவ்வாறு அமையும்? தெற்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு சரிங்களா? அப்போ தெற்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா? இது வேற ஒண்ணுமே இல்ல, வடகிழக்க கிழக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 45 டிகிரி தள்ளி வராங்க சரிங்களா? அதே மாதிரி வடக்கு என்பது வடகிழக்கு. அப்போ இங்க இருந்து ஒரு 45 டிகிரி. வடமேற்கு இங்க இருந்து ஒரு 45 டிகிரி. அப்போ இங்க இருந்து ஒரு 45 டிகிரி போனா என்ன வரும்னா அதுவும் கடிகார திசையில சரிங்களா போனா என்ன வரும்னா தென்மேற்குன்னு வரும். இப்போ ஆன்சரு தென்மேற்குன்னு வரும் சரிங்களா? அடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் 31,250 சரிங்களா? ஆண்டுக்கு ஒரு தடவை வட்டி கூட்டுறாங்க. அசல் எவ்வளவு? 31,250 சரிங்களா? ஆர் வந்து எவ்வளவு? 8%. இங்க என்ன வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க சரிங்களா? கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா? இப்போ இதை 2ஆ பிரிங்க. முழு நம்பர் தனியா, பின்னம் தனியா சரிங்களா? வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒரு வருஷம் ஃபுல்லா இருந்தா எனக்கு 8% சரிங்களா? இப்போ இதுக்கு தனியா கூட்டு வட்டி கண்டுபிடிங்க, இதுக்கு தனியா கூட்டு வட்டி கண்டுபிடிங்க, வர்ற 2 ஆன்சரையும் ஆட் பண்ணிருங்க சரிங்களா? இது ஆர் வந்து என்னன்னா ஆண்டுக்கு 8%. ஆனா இங்க எனக்கு ஒரு ஆண்டு இல்ல, 3/4 தான் இருக்கு சரிங்களா? அப்போ இங்க வட்டி எவ்வளவு வரும்னு பாருங்க. 1 இங்க 2, அப்போ 6% சரிங்களா? ஃபர்ஸ்ட் n = 2க்கு வட்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்களேன். 3,030
31,250 இன்ட்டு 8% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு 0 ஒரு 0, ஈரஞ்சா 10, இங்க ஆரஞ்சா 30, 1 ஈரஞ்சா 10 மிச்சம் 2 5 சரிங்களா. 1 இங்க 4, அப்ப என்ன வரும்? 5 20 மிச்சம் 2 ஈர்னாங்க 8 10 மிச்சம் 1 4 24 25 2500. 2500க்கு திருப்பி 8% என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது கேன்சல் ஆயிரும். இங்க வந்து எவ்வளவு வரும்னா 200. இத 2ஆல பெருக்கணும், இத 1ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும் என்ன வரும்னா 5000, இங்க ஒரு 200, அப்போ 5200 சரிங்களா. அப்போ 31,250க்கு 2 வருஷம் மட்டும் பார்த்தா எனக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குன்னா 5200 சரிங்களா. இப்போ 2 வருஷம் முடிவுல என் கையில எவ்வளவு இருக்கும்? ஆல்ரெடி நான் ஒரு 31,250 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். பேங்க் எனக்கு எவ்வளவு தருதுன்னா ஒரு 5200 ரூபாய் கூட்டு வட்டி தருது. 0 5 4 6 3 சரிங்களா. இப்போ இந்த 36,450க்கு 6%, இந்த 3/4 வருஷத்துக்கு வட்டி என்ன வருதுன்னு பாருங்க. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 3 2 6 I 2 10, 1 இங்க 7 5 35 மிச்சம் 1 ஈரஞ்சா 10 மிச்சம் 4 9 5 45 சரிங்களா. இதை பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும்? 9 3 27 மிச்சம் 2 ஈர் 3 6 8 3 21. அப்ப எனக்கு மொத்தமா வட்டி எவ்வளவு வரும்னா இது வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு, அது போக ஒரு 3/4 வருடம் இருக்கு சரிங்களா. அதுக்கு வட்டி வந்து எவ்வளவு கிடைச்சுன்னா 2187. அப்ப 7 8 3 7 சரிங்களா. 7387. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி பின்னமா கொடுத்தா முழு நம்பரை தனியா பிரிச்சுக்கோங்க, பின்னத்தை தனியா பிரிச்சுக்கோங்க சரிங்களா. முழு வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் பின்னத்துக்கு இது எவ்வளவு வருதுன்னு பாருங்க சரிங்களா. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7387. அடுத்து 3000க்கு 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன சரிங்களா. அப்போ பி வந்து எவ்வளவுனா 3000, ஆர் வந்து 5%, n வந்து 2 சரிங்களா. அப்போ n = 2னா 2-1 மாடல். அப்போ 3000க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0க்கு 2 0, 3 5 15 150 வரும் சரிங்களா. அடுத்து 150க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு 0 ஒரு 0, 1 இங்க 2ன்னு வரும் சரிங்களா. அப்போ 15/2 ஆன்சரு 7.5. இதை 2ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும் சரிங்களா. அப்போ 300, இங்க ஒரு 7.5 சரிங்களா. அப்ப ஆன்சரு 307.5ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. ஸோ அடுத்து 28வது சம் பாருங்க. ஸோ டைரக்ஷன் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சரிங்களா. லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? தனது வீட்டில் இருந்து, அப்போ அவளோட வீடு வந்து இங்கதான் இருக்கும். தனது வீட்டில் இருந்து கிழக்கு நோக்கி 9 கிலோமீட்டர் சரிங்களா. இங்க இருந்து இங்க வர ஒரு 9 கிலோமீட்டர் பயணம் செய்யறாங்க சரிங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க? பிறகு இடது பக்கம் திரும்பி 8 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். அப்ப இங்க நிப்பேன், இடது பக்கம்னா இங்க, இடது பக்கம் திரும்பி ஒரு 8 கிலோமீட்டர் சரிங்களா பயணம் செய்கிறாள். பின் வலது பக்கம் திரும்பி, வலது பக்கம்னா இந்த பக்கம், வலது பக்கம் திரும்பி 6 கிலோமீட்டர் பயணம் செய்து தனது அலுவலகத்தை அடைகிறாள் சரிங்களா. அப்ப அவளோட ஆபீஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு அவங்களோட ஆபீஸ். எனில் அவள் வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு நேரடியாக செல்ல குறைந்தபட்ச தூரம். இப்ப நான் சுத்தி சுத்தி போயிருக்கேன். அப்ப இங்க இருந்து டைரக்டா இங்க போறதுக்கு குறைந்தபட்ச தூரம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவோம். இங்க டாட் டாட்டா வைக்கிறேன் சரிங்களா. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? இது 8னா இதுவும் 8, இது 6னா இதுவும் 6 சரிங்களா. இப்போ இந்த படத்தை மட்டும் பாருங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்ப இதை மட்டும் தனியா எடுத்து வரைவோம். இதான் என்னோட அந்த சோயா அவங்களோட வீடு, இது அவங்களோட ஆபீஸ், இது வந்து ஒரு பொதுவான இடம் சரிங்களா. அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு குறைந்தபட்ச தூரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏசி அப்படிங்கிறது என்ன வரும்? இங்க ஒரு 9, இங்க ஒரு 6. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா
15. இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க 8. இது வந்து என்னன்னா ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே ஒரு தியரம் யூஸ் பண்ணுவோம். என்ன தியரம்னா பிதாகரஸ் தியரம். சரிங்களா? அப்போ கர்ணத்தின் வர்க்கமானது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். சரிங்களா? ஏசி எவ்வளவு 15 ஸ்கொயர், பிசி வந்து 8 ஸ்கொயர். அப்போ 225 பிளஸ் 64, ஆன்சரு 289. இது வந்து ஏசி ஸ்கொயர். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னா ஏசி ஈக்குவல் டு 17ன்னு வரும். சரிங்களா? அப்போ வீட்டுல இருந்து டைரக்டா ஆபீஸ் போறதுக்கு குறைந்தபட்ச தூரம் என்ன வரும்னா 17 கிலோமீட்டர்னு வரும். சரிங்களா? அடுத்து 29. ஒரு தொகை 10 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்காக மாறுகிறது. அதுவே 16 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரிங்களா? 10 வருஷத்துல 2 மடங்கா மாறுது. சரிங்களா? 16 மடங்கா மாற எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்காங்க. இப்போ இங்க 2 பவர் சம்திங் இருக்கா, இந்த 16ஐயும் 2 பவர் சம்திங் எழுத முடியுமான்னு பாருங்க. அப்ப எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 2 அடுக்கு 4னா 16ன்னு வரும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா இதையும் இந்த பவரையும் பெருக்குங்க. 4 × 10, ஆன்சர் என்ன வரும்னா 40ன்னு வரும். ஆன்சரு 40 ஆண்டுகள். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 30. இதுவும் ஒரு டைரக்ஷன் சம்மு. சரிங்களா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரிங்களா? இதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன சொல்றாங்க, ரிச்சா என்பவர் 25 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு தூரம்னா ஒரு 25 கிலோமீட்டர். சரிங்களா? இது லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு. அடுத்து என்ன சொல்றாங்க, பிறகு வலது பக்கம் திரும்பி, வலது பக்கம்னா இந்த பக்கம், வலது பக்கம் திரும்பி 35 கிலோமீட்டர். அப்ப இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு 35 கிலோமீட்டர் நடக்கிறாள். மேலும் வலது பக்கம் திரும்பி, அப்ப இங்க நிக்கிறேன், வலது பக்கம்னா இந்த பக்கம், வலது பக்கம் திரும்பி 40 கிலோமீட்டர் நடக்கிறாள். அப்போ இது வரைக்கும் ஒரு 25, இந்த பக்கம் ஒரு 15. சரிங்களா? 25 பிளஸ் 15னா 40 வரும். கடைசியாக வலது பக்கம் திரும்பி, அப்ப இங்க நிக்கிறோம், வலது பக்கம்னா இந்த இருக்கு, வலது பக்கம் திரும்பி 35 கிலோமீட்டர், அதே 35 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் 35 கிலோமீட்டர் நினைக்கிறார். எனில் ஆரம்பித்த இடத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பாள்? எங்க ஆரம்பிச்சோம், நம்ம இங்கதான் ஆரம்பிச்சோம். அப்ப எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம், இங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்திருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 15. அப்ப ஆன்சர் வந்து எவ்வளவு வரும்னா டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னா 15 கிலோமீட்டர் நம்ம தள்ளி இருக்கோம். சரிங்களா? அடுத்து 31. பின் வருவனவற்றை ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்துக. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா யுஎன்ஐ யூனிவர்ஸ், அடுத்து யூனிகார்ன், அண்டர்ஸ்டாண்ட், அன்ஹாப்பி, யூனிஃபார்ம். இப்போ 1 2 3 4 5. சரிங்களா? முத 2 வச்சு எதுவுமே பேச முடியாது, எல்லாமே சேமா இருக்கு. சரிங்களா? அப்ப அடுத்த லெட்டர் வாருங்க. சரிங்களா? இது எல்லாமே ஐ. அப்போ 3 இடத்துல ஐ இருக்கு, ஒரு இடத்துல டி, இன்னொரு இடத்துல ஹச். அப்ப ஆல்பபெட் படி பார்த்தா எது ஃபர்ஸ்ட் வரும், டி தான் ஃபர்ஸ்ட் வரும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் வரும், இது ரெண்டாவது வரும். சரிங்களா? அப்போ 3 4 இதையும் விட்டுருவோம். அடுத்த ரிமைனிங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஐ இருக்கு. அப்ப அடுத்த லெட்டர் வாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன இருக்கு, இங்க வி இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க எஃப் இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க எப்படி வரும், அடுத்து சி தான் அடுத்து வரும். சரிங்களா? அப்போ 3 4 2, அடுத்து எஃப் வரும் 5, கடைசியா வி வரும். சரிங்களா? அப்போ 3 4 2 5 1. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? சும்மா ஏபிசிடி வச்சு ஆடுறதுதான். சரிங்களா? அடுத்து 32வது என்ன கேக்குறாங்கன்னா அதேதான், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கு. அப்போ ஃபார்முலா என்ன வரும், CI - SI = P × R/100 தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா?
எவ்வளவு கொடுத்துருக்காங்க 97.2. அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 9/100 பவர்ல ஸ்கொயர் சரிங்களா. அப்போ 97.2 கீழே இருக்கிறது அப்படியே மேல வரும் சரிங்களா. 100 ஒரு 2 தடவை எழுதுவோம் பை 9 × 9 ஈக்குவல் டு பி சரிங்களா. அப்போ ஒரு ஜீரோக்கு இந்த புள்ளி வந்து நம்ம கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போ 9 இங்க 9 81 வரும் சரிங்களா. 9 90 வந்துடும் சரிங்களா. 90 மிச்சம் ஒரு 7 72 98 72 வரும். அடுத்து இங்க 1 9 மிச்சம் 3 18 9 18 அப்போ 12 ஒரு 3 0. அசல் வந்து எவ்வளவுனா 12,000. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அடுத்து 33வது சம். டைரக்ஷன் வச்சு சரிங்களா. மான்வி என்பவர் தனது வீட்டில் இருந்து ஸோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு சரிங்களா. இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன சொல்றாங்க, தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி நடக்கிறோம். எவ்வளவு கிலோமீட்டர்னா ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் நடக்கணும் சரிங்களா. பிறகு வலது பக்கம், அப்ப இங்க இருக்கிற வலது பக்கம்னா இந்த வலது பக்கம் திரும்பி ஒய் கிலோமீட்டர் சென்று இங்க வந்து ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் அட்டைன் பண்றேன் சரிங்களா. பிறகு இடது பக்கம் திரும்பி இப்ப இங்க பார்த்துருக்கேன் இடது பக்கம்னா இந்த சரிங்களா. இடது பக்கம் திரும்பி எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் தூரம் நடந்து ஒரு கடையை அடைகிறாள். உங்களுக்குள்ள ஒரு கடை இருக்கு சரிங்களா. அவள் மொத்தமாக வீட்டில் இருந்து 12 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாள் எனில் ஏயில் இருந்து கடைக்கான தூரம் சரிங்களா. அப்ப இங்க ஸ்டார்ட் பண்றேன், இப்படி நடந்து போய் இங்க போய் முடிக்கிறேன் சரிங்களா. மொத்தமா எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருக்கேன்னா 12 கிலோமீட்டர். அப்படின்னா ஏ புள்ளியில இருந்து கடைக்கான தூரம் என்ன அப்படின்னு கேக்குறேன் சரிங்களா. அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம் நடந்திருக்கேன், ஒரு எக்ஸ் சரிங்களா. அடுத்து இங்க இருந்து இங்க எவ்வளவு நடந்திருக்கேன் பிளஸ் ஒரு ஒய் பிளஸ் இங்க இருந்து இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் எல்லாமே 2 தடவை இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்ன வரும்னா 6 கிலோமீட்டர். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து கடைக்கான தூரம் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு வரும்னா 6 கிலோமீட்டர். டி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. அடுத்து 34வது சம் சரிங்களா. ஸோ 34வது சம் கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. என்ன சொல்றாங்க, ரூபாய் 3334 ஆனது 3364 ஆனது ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 5% கூட்டு வட்டி வீதத்தில் 5 மற்றும் 7 வருடங்களுக்கு பிரித்து அளிக்கப்படுகிறது. என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 3364 ரூபா இருக்கு. அதை 2 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்குறோம் சரிங்களா. யாருன்னா ஏ பி அப்படின்னு 2 பேர்த்துக்கு கொடுக்குறோம் சரிங்களா. இப்போ இவங்களுக்கு நான் எக்ஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தேன்னா இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பேன்னா 3364 மைனஸ் எக்ஸ், அதாவது என்கிட்ட ஒரு 700 ரூபா இருக்கு சரிங்களா. இதை நான் 2 பேர்த்துக்கு பிரிச்சு கொடுக்குறேன். முதல் பேர்த்துக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டாவதுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பேன் 500 ரூபா. இந்த 500 ரூபா எப்படி வந்துச்சு 700 மைனஸ் 200. அதே மாதிரிதான் முதல் உள்ளவங்களுக்கு எக்ஸ் கொடுத்தேன்னா ரெண்டாவது உள்ளவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பேன்னா அந்த 3364 இருந்து மைனஸ் எக்ஸ் பண்ணிடணும் சரிங்களா. ஆர் வந்து எவ்வளவு 5%, இங்கேயும் 5% சரிங்களா. அடுத்து என்ன சொல்றோம் 5 மற்றும் 7 வருடங்களுக்கு இங்க எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா 5 வருஷத்துக்கு, இங்க எவ்வளவு கொடுத்துருக்கேன் 7 வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. இறுதியில் இருவரும் அளித்த தொகைகள், அப்ப இவங்க எனக்கு ஒரு மொத்த தொகை கொடுப்பாங்க, இவங்க எனக்கு ஒரு மொத்த தொகை கொடுப்பாங்க சரிங்களா. சமமாக உள்ளது எனில் ஏக்கு அளித்த தொகை எக்ஸ் வந்து நமக்கு என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா. 2 பேருக்கும் அளித்த மொத்த தொகை வந்து எனக்கு சமமா இருக்கு. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. பி இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என் ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி P1 எடுத்துக்கிறோம் சரிங்களா. 1 பிளஸ் ஆர் பை 100 இங்க பவர்ல N1 சரிங்களா. இங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் எக்ஸ் 1 பிளஸ் 5/100 பவர்ல இங்க 5 வருஷம் இங்க 7 வருஷம். இங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம் 3364 மைனஸ் எக்ஸ் 1 பிளஸ் 5/100 பவர்ல 7 சரிங்களா. அப்போ
இதை இங்க கொண்டு வந்துருங்க, இதை கீழே கொண்டு போயிருங்க. அப்ப என்ன வரும்? எக்ஸ் பை 3364 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இதையும் அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 7ல் 5 போயிடுச்சுன்னா 2ன்னு வரும். சரிங்களா? அப்ப எல்சிஎம் எடுங்களேன். 1 இங்க 20 20 20 பிளஸ் 1னா 21/20 பவர்ல 2. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பை 3364 மைனஸ் எக்ஸ் 20 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 441/400. அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. குறுக்கு பெருக்கல் பண்ண என்ன வரும்? இங்க 400 எக்ஸ் இங்க 441 இன்ட்டு 3364 மைனஸ் எக்ஸ். இதை உள்ள கொண்டு போங்க. உள்ள கொண்டு போனா என்ன வரும்? 441 இன்ட்டு 3364 மைனஸ் 441 எக்ஸ். சரிங்களா? இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு 400 இருக்கு. இதை ஆட் பண்ண என்ன வரும்னா 841 எக்ஸ் ஈக்குவல் டு இதை பெருக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 441 இன்ட்டு 3364 பை 841. சரிங்களா? இப்போ இதே எதால அடி கொடுத்துலாம்னா இங்க 1 இங்க 4ன்னு போட்டுலாம். இதை 4ஆல பெருக்கி பாருங்களேன். ஒரு நாள் 4 4 16 மிச்சம் 1 4 32 33 கரெக்டா வந்துடும். சரிங்களா? இப்போ இதை பெருக்கினா என்ன வரும்? ஒரு நாள் 4 4 16 மிச்சம் 1 4 16 17. அப்போ 1764. இப்போ எக்ஸுக்கு எவ்வளவு தொகை கொடுத்துருப்பேன் அப்படின்னா 1764. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 35வது சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 2100 கூட்டு வட்டியாக தருகிறது. சரிங்களா? எனில் அதே தொகைக்கு என்ன கேட்பாங்கன்னா தனி வட்டி கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டி குறிப்பிட்ட தொகை என்னன்னு தெரியாது, அதான் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆர் வந்து எவ்வளவு? 10%. n வந்து 2. இங்க எனக்கு கூட்டு வட்டி கிடைக்கும். சரிங்களா? எவ்வளவு கிடைக்குன்னா 2100 ரூபா. பொதுவா நமக்கு ஃபார்முலா என்ன? a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் r பை 100 பவர்ல n. a கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? p பிளஸ் ci. சரிங்களா? ஈக்குவல் டு p 1 பிளஸ் r பை 100 ஹோல் பவர் n. இப்போ அந்தந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? p பிளஸ் ci எவ்வளோனா 2100 ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் 10/100 பவர்ல ஒரு 2 ஒரு 0 அடி ஆயிரும். அப்போ p பிளஸ் 2100 ஈக்குவல் டு இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 10 10 பிளஸ் 1னா 11p. அப்போ ஸ்கொயர் பண்ணா 121p/100. சரிங்களா? அப்படியே குறுக்கு கிராஸ் பண்ணிங்க. கிராஸ் பண்ண என்ன வரும்? 100p பிளஸ் 2100 அது போக ஒரு 2 0 ஈக்குவல் டு 121p. இதையும் கம்பைன் பண்ணீங்கன்னா மைனஸ்ல வரும். அப்போ 21p ஈக்குவல் டு 21 போட்டு ஒரு 4 0. சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்க 1 10,000 வரும். சரிங்களா? இப்போ அசல் எவ்வளவு? 10,000. இதுக்கு நான் தனி வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு 10,000. அதே வட்டி எவ்வளோனா 10. அதே வருடத்திற்கு 2/100. சரிங்களா? ஒரு 0 1 1 கட் ஆயிரும். அப்போ ஆன்சரு 2000 ரூபா வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். அடுத்து 36. சரிங்களா? ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்தும் போது நடுவில் அமையும் எழுத்து என்ன? சரிங்களா? இப்போ முதல் 2 லெட்டர் பார்த்தா எல்லாத்துலயும் எனக்கு சேமா தான் இருக்கு. அப்போ அதை வச்சு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்த லெட்டர் பாருங்களேன். என்னென்ன இருக்கு? ஜி இருக்கு, ஆர் இருக்கு, திருப்பி ஜி இருக்கு, ஆர் இருக்கு, சி இருக்கு. சரிங்களா? அப்போ சி இருக்குதுன்னா 5. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து என்ன வரும்? ஜி வரும். 1ஐயும் 3ஐயும் பாருங்க. இதுல என்ன இருக்கு? அடுத்த லெட்டரு எல் இருக்கு, இங்க இ இருக்கு. அப்போ அதான் வரும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 5, அடுத்து 3 வரும். சரிங்களா? அடுத்து 1 வரும். அப்போ இது விட்டுருங்க. இப்போ இது 2ல இதுலயும் 6, இதுலயும் 6, இங்க டி இங்க எல்னு இருக்கு. சரிங்களா? அப்ப எது வரும்? நமக்கு நடுவில் உள்ள எழுத்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த பக்கம் என்ன வந்தாலும் பண்ணலாம். நடுவில் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன வரும்னா ஈகிள் வரும். சரிங்களா? அடுத்து 37வது சம். 37வது சம் பாருங்களேன்.
ஒவ்வொரு வருஷமும் வேற வேற வட்டி விதங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபார்முலா வந்து என்ன வரும்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் A பை 100 அடுத்து இன்ட்டு 1 பிளஸ் B பை 100 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கு ஃபார்முலா போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ A ஈக்குவல் டு எவ்வளோ டெபாசிட் பண்றோம்? 25,000. முதல் வருஷம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 1 பிளஸ் 4 பை 100 அடுத்து 1 பிளஸ் 5 பை 100 அடுத்து 1 பிளஸ் 6 பை 100. சரிங்களா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 25,000. சரிங்களா? இங்க 100 104 பை 100. சரிங்களா? அடுத்து இங்க 105 பை 100 அடுத்து 106 பை 100. 1 2 3 3 0க்கு 3 0 அடியாயிரும். ஓர் 25 25 இங்க 4ன்னு வரும். சரிங்களா? ஓர் 4 4 இங்க ஈர்னாங்க 8 மிச்சம் 2 24னா 6 4 24. சரிங்களா? அடுத்து ஈரஞ்சா 10 இங்க 21 5 105 ஓர் 2 இங்க 13. அப்ப நம்ம கடைசி என்ன வந்திருக்குன்னா 13 இன்ட்டு 21 இன்ட்டு 106. சரிங்களா? இப்போ கடைசி டிஜிட் மட்டும் பண்ணுங்களேன். ஓர் 3 3 3 18. அப்போ கடைசி டிஜிட் வந்து 8 இருக்கணும். 8 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எது இருக்கான்னு பாருங்களேன். இதுல இருக்கு இதுல இருக்கு. ஆனா இது ரெண்டுமே என்னன்னா எனக்கு மொத்த தொகை. எனக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்கன்னா கூட்டு வட்டி தான் கேட்கறாங்க. அப்ப இங்க 9 இருக்கு, இது வராது. அப்ப இதான் எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துடலாம். இது ரெண்டையும் பெருக்குங்க. 106 21 ஓர் 6 0 1 ஈராரா 12 2 6 2 2 2. சரிங்களா? அடுத்து 13 3 18 மிச்சம் 1 7 6 6 6 2 2 2. சரிங்களா? 8 13 மிச்சம் 1 9 8. சரிங்களா? 28,938. அப்ப என்னோட மொத்த தொகை வந்து என்னன்னா 28,938. எவ்வளவு டெபாசிட் பண்ணோம்? 25,000. சரிங்களா? மைனஸ் பண்ணிடுங்க. 8 3 9 3 39 38. அப்போ 39 38 நம்ம கரெக்டா வருது. சரிங்களா? அடுத்து 38வது கொஸ்டின். ரூபாய் 10,000 ஆனது 6 வருடங்களில் தனி வட்டி வீதத்தில் 60% உயர்கிறது. 6 வருஷத்துல தனி வட்டி படி எவ்வளவு உயருதான்? 60% உயர்கிறது. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன வரும்? 10%. இதுதான் என்னோட ஆர். வட்டி வீதம் வந்து 10%. சரிங்களா? எனில் அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி. அப்போ முதல் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஆர் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். 10,000க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. 10 பை 100 ஒரு 0 1 0 1 0 1 0 அடி கொடுத்தோம். அப்ப ஆன்சரு 1000. அடுத்து 1000க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. 10 பை 100 ஒரு 0 1 0 1 1 கேன்சல் ஆயிரும். ஆன்சரு 100. அடுத்து 100க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்க. 10 பை 100 ஒரு 0 1 0 1 1 கேன்சல் ஆயிரும். ஆன்சரு 10. அப்போ இதை 3ஆல பெருக்கணும், இதை 3ஆல, இதை 1ஆல. சரிங்களா? அப்போ இங்க 3000 இங்க 300 இங்க 10. சரிங்களா? அப்போ 10 3 3 3310 வரும். சரிங்களா? 33 10. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 39 சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் ஓர் எழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்தை நீக்கும் போது புதிய வார்த்தையை உருவாக்க முடியும். இப்போ கொடுத்துருக்கிறதுல இருந்து ஒரு ஆல்பபெட்டை நான் ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணும் போது எனக்கு புதுசா ஒரு வார்த்தை கிடைக்கணும். சரிங்களா? அர்த்தமுள்ள வார்த்தை கிடைக்கணும். சரிங்களா? சரியாக ஒன்றை தேர்வு செய்ய. இப்போ நான் எஸ் எல்லாத்துலயும் ரிமூவ் பண்றேன். சரிங்களா? ரிமூவ் பண்ணா எனக்கு புதுசா ஒரு வார்த்தை கிடைச்சிடும். இங்க வந்து என்ன வரும்? டாப்னு வந்துடும். இங்க லாட்னு வரும். சரிங்களா? இங்க காட், இங்க டாப்னு வரும். சரிங்களா? அடுத்து இங்க மாதிரி காட்டுன்னு வரும். சரிங்களா? அப்ப எஸ் ரிமூவ் பண்ணா எல்லாமே எனக்கு அர்த்தமுள்ள வார்த்தை கிடைக்கும். அப்ப எனக்கு ஆப்ஷன் வந்து என்னன்னா டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து கடைசி சம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 4% தனி வட்டி வீதத்தில். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு தனி வட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ கடைசியா கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா சிஐ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். 4% தனி வட்டி வீதத்தில். அப்போ ஆர் வந்து எவ்வளவு? 4%. 2 ஆண்டுகளில் கிடைக்கும். என்ன வந்து 2. தனி வட்டி எஸ்ஐ வந்து எவ்வளவு? 140. எனில் அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே கால அளவில் கிடைக்கும்
கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தொகை என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ்ஐ ஃபார்ம்ல என்ன, பிஎன்ஆர் பை 100. நமக்கு பி தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 140 இன்ட்டு 100 பை 2 இன்ட்டு 4. சரிங்களா, இங்க பி 1 இங்க 70, இங்க 2 4, இங்க 35, 1 இங்க 50. அப்போ 0 5 25 மிச்சம் 2 3 15 17 1750. அப்போ அசல் வந்து எவ்வளோனா 1750. சரிங்களா, இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிடலாம். சரிங்களா, சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு n வந்து 2 அப்படிங்கிறதுனால r பை 100 தி ஹோல் ஸ்கொயர். எவ்வளோ வந்துச்சு 1750. r வந்து எவ்வளவு 4 பை 100 இன்ட்டு 4 பை 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஐ 2 10, இ 2 4, 4 5 5, இங்க 3 5 15, மிச்சம் 2 25னா ஐ 5 25. சரிங்களா, அடுத்து 7 5 35, இங்க 20 5 100, 4 2 5 2 20. சரிங்களா, அப்போ 4 7 28 பை 10, ஆன்சரு 2.8ன்னு வரும். சரிங்களா, அப்போ என்ன ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, ஸோ மொத்தமாக ஒரு 40 கொஸ்டின் பார்த்துருப்போம். சரிங்களா, கூட்டு வட்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து எந்த புக்கில் இருக்கும்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். சரிங்களா, இந்த டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ.